வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கல. இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து சப்பாத்தி போட்டு பன்னீர் கிரேவி வச்சா பார்த்துக்கோங்க. இந்த பன்னீர் வந்து எப்போவுமே என் மாவா வீட்லேயே செஞ்சிருவா பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த பன்னீர் செய்திக்கே வராது. அவள் அழகாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவா. நான் இந்த மாதிரி ஏதாவது தொட்டுக்கிட்ட செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெட்டுவேன் பார்த்தீங்களா, சில துண்டெல்லாம் நொறுங்கி வந்துடும். ஏமாவா அதை பார்த்துட்டு, ஏமா நான் உனக்கு எவ்வளோ அழகாக பன்னீர் செஞ்சேன், நீ ஏமா என் பன்னீரை எப்படி அசிங்க பிடிச்சாக்கில் எப்படி நொறுக்கி வச்சிருக்கே அப்படின்னு தங்குன்னு ஆடிட்டு கிடப்பா பார்த்துக்கோங்க. நான் சொல்லுவேன், ஏட்டி நீ ஒழுங்காக செஞ்சேன்னா அது ஏன் வெட்டும் போது அப்படி வருது அப்படிமா. அது சொல்லுவேன், நான் வெட்டினா ஒழுங்காக தானே வருது, உனக்கு வெட்ட தெரியாமல் உனக்கு எதுலையுமே நீ பொறுப்பாகவே இருக்க மாட்டேக்கம்மா, ஏமா இப்படி இருக்க அப்படின்பா. ஏட்டி ஏன் நேட்டி செய்ய எனக்கு அப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லிடுவான் பார்த்துக்கோங்க. அவள் பாட்டுக்கு ஏசிட்டு கிடப்பான், இந்த கதையில் வாங்கி இந்த கதையில் விட்டுட்டு நம்ம அவள் அப்பாவே சமாளித்து வாழலையோ இவெல்லாம் நமக்கு ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. மத்தியானம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சேன். தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வந்து மஞ்சப்பொடி போட்டு பொரிச்சிருந்தேன். அப்புறம் தயிர் சம்பல் மாதிரி வாழைத்தண்டில் வச்சுருந்தேன். அது ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சீனரிக்காய் பொரியல் அப்பளம் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.